Hello students, இந்த வீடியோல வந்து சில decimal based problems தான் வந்து solve பண்ண போறோம். First problem வந்து the value of 0.18 divided by 0.9 plus 0.8 into 0.001. இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க அண்ட் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களோட ஆன்சர் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை சால்வ் பண்ணுறேன். அந்த கொஷினை வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் இதை சால்வ் பண்ண போகிறேன். முதல்ல வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கோங்க. 0.18 டிவைடட் பை 0.9. 9 9 9 2 18. அப்போ வந்து 0.2ன்னு வரும். 0.2 0.2 ப்ளஸ் 0.8 வந்து 1.0. 1.0னா என்ன மீனிங்? 1. அதனால் 1ன்னு நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 1ன்ற வேல்யூ கிடைக்கிது. 1 இன்ட்டு 0.001 மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 0.001. செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த சம் பாருங்கள், அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் போகுமா? 9 9 9 2 18. அப்போ வந்து பாயிண்டில் இருக்கிறதுனால 0.2 9 கூட 0.9 கூட 0.2வை மல்டிப்ளை பண்ணோம்னா 0.18 வந்து கிடைக்கும். அண்டு 0.2 0.8 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, கிடைச்ச வேல்யூவோட 0.8 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 1.0ன்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் அது வந்து 1. ஓகே, 1 இன்ட்டு 0.001 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும். 1ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0.001. நெக்ஸ்ட்டு சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 0.8 into 0.8 into 0.8 plus 0.7 into 0.7 into 0.7 plus 2.52. முதல்ல வந்து இதை சால்வ் பண்ணுறேன். இந்த 0.8 வந்து இதை சால்வ் பண்ணுறேன். 8 கியூப் வந்து 8 கியூப் வந்து 512. அந்த வேல்யூவை நான் போட்டுக்கிறேன். 8 கியூப் வந்து 512. இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எத்தனை நம்பர் வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பர், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ 3 நம்பர் வந்திருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 1 2 3 3 நம்பர் வந்திருக்கு. அதனால் இந்த 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். 1 2 3 புள்ளி வச்சோம்னா 0.512 தான் வந்து இந்த 0.8 இன்ட்டு 0.8 இன்ட்டு 0.8 இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்டு 0.7 இன்ட்டு 0.7 இன்ட்டு 0.7. இப்போது 7ஓட க்யூபோட வேல்யூ வந்து 343. இதில் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எத்தனை நம்பர் வருது? 1 2 3. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 3 நம்பர். இதுலேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி நம்ம 0.8 கேல்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து இதையும் கேல்குலேட் பண்ணோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பர், இங்கேயும் வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு, இங்கேயும் ஒரு நம்பர் வந்திருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. 1 2 3. அதனால் இந்த 3 டிஜிட்டுக்கு முன்னாடி வந்து புள்ளி வச்சுக்கணும். 1 2 3. 0.343 தான் வந்து அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். 0.343. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.52 கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2.52. இங்கே பிளாங்காக இருக்கேன்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இருக்கிற நம்பரை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆட் பண்ணுங்கள். 3யும் 2யும் கூட்டினா வந்து 5, 4யும் 2யும் கூட்டினா 6, 6யும் 1யும் கூட்டினா 7, 5யும் 3யும் கூட்டினா 8, 8யும் 5யும் கூட்டினா வந்து 13. 13க்கு 3 பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. அண்டு 2யும் 1யும் கூட்டினா 3. 3.375 அதான் வந்து ஆன்சர். 3.375 ஆப்ஷன் 1. ஓகே,
இது வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்தது, எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு, எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அண்டு இதுக்கு முன்னாடி வந்து நான் டிஜிட் சம் பேஸ் பண்ண வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெசிமல் பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. லெட் வி மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து அதே கொஷின் தான். இந்த கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0.05 இன்ட்டு 0.36 டிவைடட் பை 0.4 plus 0.055 plus 1.50 divided by 0.03. What is the value of x? x வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து நான் இதை சால்வ் பண்ண போகிறேன். 4 4 4 9 36 0.9ன்னு நான் இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 9 × 5 9 5 45 45 போட்டுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் வந்து எத்தனை நம்பர் வருது? 1 2. அதே மாதிரி இந்த சைடு வந்து புள்ளிக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பர் வருது. டோட்டலாக வந்து 3 நம்பர். இதை வந்து நம்ம அடிச்சிட்டோம், ஆல்ரெடி வந்து இதை அடிச்சிட்டோம். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 1 2 3 நம்பர் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. அதனால் 3 இடம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 1 2 3 புள்ளி வச்சாச்சா? இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். 0.045. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பர் 0.005 இதோட ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. 0.005. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ்ஸு போட்டு இந்த பார்ட் இருக்குது, இதை வந்து சால்வ் பண்ணுவோம். முதல்ல வந்து நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 150 கீழே வந்து 3 இன்ட்டு போட்டு 1 போட்டுக்கோங்க. நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 1 போட்டுக்கோங்க. இங்கே நியூமரேட்டரில் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 2 நம்பர் இருக்குது. அதனால் டினாமினேட்டரில் இந்த 1 பக்கத்தில் 2 0 போட்டுக்கிறேன். அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அதனால் இங்கே நியூமரேட்டரில் 2 0 போட்டுக்கிறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 100 100 கேன்சல் ஆகிடும். 3 5 15. அந்த பேலன்ஸ் 0வை போட்டுக்கணும். 3 50 150. ஓகே, இப்போ இந்த 50 இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 5 + 5 வந்து 10க்கு 0 மீதி 1. 4 1 கூட்டினா 5 0. இந்த புள்ளி 50 50.05. ஆன்சரில் 50 புள்ளி கிட்ட எதனா வந்துச்சுன்னா, ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்பர் வேரி ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, 50.1ன்னு இருக்குது. இது வந்து கரெக்ட் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்ன? 50.1. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து 123 + 12.3 + 1.23 + 0.123 + 0.0123. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? ஆட் பண்ணலாமா? 1 2 3 12.3 12.3. புள்ளிக்கு அப்புறம் வர நம்பரை வந்து ஒரே ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது புள்ளிக்கு நேராக எழுதுங்க. நம்பரை ஆட் பண்ணுறப்போ வந்து நேராக எழுதி போடுங்க. 1.23 1.23 0.123 0.123 0.0123 0.0123. இந்த மாதிரி புள்ளி நேராக வச்சு ஆர்டராக எழுதியிருக்கேனா? பாருங்கள், புள்ளி வந்து நேராக இருக்கா? இந்த சைடு எல்லாம் நேராக எழுதியிருக்கேனா? இந்த மாதிரி வந்து எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 3 3 2 5 3 2 5 1 6. நெக்ஸ்ட்டு வந்து 3 2 1 5 6 அகைன் 6. அதுக்கப்புறம் வந்து புள்ளி வந்தது, புள்ளிக்கு சமமாக வந்தது. அதுக்கப்புறம் 3 2 5 5 1 6.
2ம் 1ம் வந்து 3. அந்த 1 வந்து அப்படியே கீழே இறக்கிடுங்க. 1. ஆன்சர் வந்து 136.6653. ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். 136.6653. ஆப்ஷன் 4 தான் வந்து ஆன்சர். இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 136.6653. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அண்ட் இதான் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம். இப்போ வந்து நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன். 68, 35, 12 divided by 36, 17, 7. நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 1 போட்டுக்கிறேன். அண்ட் நியூமரேட்டரில் வந்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் வந்து 1, 2, 3, 4. டோட்டலாக வந்து நியூமரேட்டரில் புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் வருது. அதனால் நான் டினாமினேட்டரில் 1 பக்கத்தில் 4 0 போட்டுக்கிறேன். 1, 2, 3, 4. 4 0வா? இப்போது டினாமினேட்டரில் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் வந்து 1, 2, 3. டோட்டலாக வந்து புள்ளிக்கு அப்புறம் வந்து 3 நம்பர் வருது. அதனால் நியூமரேட்டரில் 1க்கு அப்புறம் 3 0 போட்டுக்கிறேன். 1, 2, 3. 3 0வா? இப்போ வந்து இதை கேன்சல் பண்ண போகிறேன். 3 0க்கு 3 0 கேன்சல். 3 0 கேன்சல். 5 2 10. 5 35. 2 2, 2 12. 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடுது. திருப்பியும் வந்து இது 2ஆல் போகும். 2 2, மீதி 1, 2 8 16, 2 3 6, 2 4 8, 17 17, 17 2 34. திருப்பியும் வந்து 2 2, 2 9 18, 3 2 6, 3 3 9. ஆன்சர் வந்து எனக்கு ஃபைனலாக 2/3ன்னு வருது. ஓகே, ஆன்சர் வந்து எனக்கு 2/3ன்னு வருது. செக் பண்ணுவோம். 2/3. Okay, in the another video we will solve another problem. Thanks for watching this video. Thank you.